கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கேம் இண்டியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு கூட நம்ம வேதத்திலேருந்து ஒரு வசனத்தை வாசித்து அதிலிருந்து கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னு சொல்லி கற்றுப்போம். 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உன் கவலைகளை என்னிடம் கொடுத்து விடுன்றது காட் நமக்கு இன்னைக்கு கொடுக்குற ஒரு கமெண்ட். கவலை இல்லாத மனிதர்களே இல்லைல்ல. எங்கே போனாலும் கவலை, என்ன செய்தாலும் கவலை, எல்லா நேரத்திலும் கவலையோடு தான் மனிதர்கள் காணப்படுறோம். ஏதோ ஒரு விதத்தில் ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, வரின்னு சொல்லி நம்ம மைண்டில் நிறைய காரியங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த கவலை எப்பொழுது வெளிப்படும், எப்போல்லாம் நம்ம இதை உணர்வோம் பார்த்தோன்னா, எப்போல்லாம் எங்கெல்லாம் பயம் இருக்கோ அங்கெல்லாம் கவலை இருக்குது. எங்கெல்லாம் அன்சர்டனிட்டி இருக்கோ, அடுத்து நடக்க போகிறது என்னன்ட்டு நம்ம தெரியாத நேரங்களில் கவலை இருக்குது. எங்கெல்லாம் ஃபெயில் ஆகிடுவோன்ட்டு நினைக்கிறோமோ, எங்கெல்லாம் ரிஜெக்ட் ஆகிடுவோன்ட்டு சொல்லி நினைக்கிறோமோ அந்த இடங்கள்லாம் இந்த கவலை இருக்குது. மெயினாக நம்ம தூங்கும் பொழுது, நம்ம வண்டி ஓட்டும் பொழுது, இந்த மாதிரி சூழ்நிலைகளில் தான் ரிப்பீட்டடாக நம்மளோட தாட்ஸில் இது வந்துக்கிட்டே இருக்கும்ல சில காரியங்கள். இதுதான் நம்ம கவலைன்னு சொல்கிறோம். காட் இன்றைக்கு சொல்லுறாரு, இந்த கவலைகளை நீ என்னிடம் கொடுத்துருன்ட்டு. ஆனால் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நம்ம அநேக சமயம் நம்ம பண்ணுகிற ஒரு தவறான செயல் என்னன்னா, கவலைகளை இக்னோர் பண்ணணும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு அதை தான் சொல்லுது. இக்னோர் இட், டினை இட். கவலைன்றதே இல்லை, எனக்கு கஷ்டமே இல்லைன்னு சொல்லி ஒரு டினாயலுக்குள்ளாக போயிடுறோம். இல்லைன்னா வி டுவெல் இன் இட், அதுலேயே நம்ம வாழ்ந்துடும், வாழ்க்கை இப்படிதான்ட்டு சொல்லி. பட் காட் நம்மளை கவலைகளை டினை பண்ண சொல்லலை, இக்னோர் பண்ண சொல்லலை, இல்லை அதில் டுவெல் பண்ண சொல்லலை. ராதர் ஹி ஆஸ்க்ஸ் அஸ் டு காஸ்ட் இட் ஆன் டு ஹிம். அவர் மேலே வைத்து விட சொல்கிறாங்க. இதை ப்ராக்டிக்கலாக செய்கிறதுக்கு சில காரியங்களை நான் இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த கவலைன்னு சொல்லும் பொழுது முதல்ல இது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, நம்மளுடைய தாட்ஸில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்மளுடைய தாட்ஸ்லேருந்து அது இமோஷனாக மாறும், அப்புறமா அது ஒரு ஆக்ஷனாக மாறும். ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவோம், கோவப்படுவோம், மற்றவங்கள ஹர்ட்ஃபுல்லாக பேசுவோம், இது மாதிரி வெளிப்படும். ஸோ இதை போக்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, பிகினிங் ஸ்டேட்லேயே அதோட நம்ம ஃபைட் பண்ணணும். தட்ஸ் வாட் காட் சேஸ். கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் அதை ஃபைட் பண்ணும்பொழுது we tell the problem that God is greater. ப்ராப்ளம் பெருசு கிடையாது, எனக்கு என்னுடைய தாட்ஸ் எனக்கு பெருசு கிடையாது, பட் காட் இஸ் கிரேட்டர் தேன் த ப்ராப்ளம்ன்ட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ எப்போல்லாம் இந்த தாட்ஸ், இது ஏதோ குறித்த கவலை, இல்லை ஏதோ ஒரு சென்டென்ஸ், யாரோ நம்மளை சொன்ன காரியங்கள் நினைவுக்கு வருதோ, மைண்டில் ரிப்பீட் ஆகுதோ, ஜஸ்ட் ஹோல்ட் ஃபார் அ செகண்ட் அண்ட் டெல், இதை ஐ எம் கிவிங் இட் டு காட், ஐ எம் கிவிங் திஸ் டு காட்ன்ட்டு நம்ம அந்த தாட் கிட்ட சொல்லும் பொழுது we will be able to overcome. ஏன்னா நம்மை ப்ரொடெக்ட் பண்ணுகிற தேவன், நம்மை பார்த்து கொள்ளுகிற தேவன், நம்மளோட ஃபியூச்சர் அறிந்திருக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லைன்ட்டு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ எவ்ரிதிங் தட் we are going through is already taken care of. அதை நம்ம முழுமையாக விசுவாசிக்கும் பொழுது ஒரு வெற்றியோட ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும், கவலைகள் அற்ற வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். Because God is always with us. God bless you. ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். கனிந்த உறவினில் வளர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். கிறிஸ்துவின் திரளானி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளானி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம்.